ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் என்னும் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இப்படி இருக்க ஒரு நாள் தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்னை நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவர் கடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டான். டும் 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 டும். இதனால் மக்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லோரும் தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். இது அகஸ்து ராஜாவின் கட்டளை. டும் 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 டும். அப்பொழுது யோசேப்பும் மரியாளோடு யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேமுக்கு குடிமதிப்பு எழுதும்படி போனான். அங்கு மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட சத்திரத்திலும் இடம் கேட்டு அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக தொழுவத்தில் இடம் கிடைத்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
அப்போது மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கையில் தேவதூதன் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்களில் சுற்றி முன்னணியில் கடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி, நாம பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்தை போய் பார்ப்போம். வாங்க வாங்க போலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே சாஸ்திரிகள் மூவர் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவை நோக்கி, ராஜாவே வாழ்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே எங்கே? என்னது, யூதருக்கு ராஜாவா? ஆமாம் அரசே, கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யாரெங்கே? வேத பாரகரை வர சொல்லுங்கள். யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று பார்த்து சொல்லுங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தானே பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் பிள்ளையை பார்த்து பணிந்து கொண்டு நானும் வந்து பணிந்து கொள்ள எனக்கு அறிவியுங்கள். ஆகட்டும் அரசே, அப்படியே செய்கிறோம்.